பிரேமா ஒரு தேர்வில் 60 மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 360 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம அந்த மொத்த மதிப்பெண்களை தான் கண்டுபிடிக்கணும். அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஒரு தேர்வுல 60% மதிப்புகளை பெற்றாலாம். தேர்வின் சதவீதம் வந்து 60%. எவ்வளவு மதிப்பெண்கள்? 360 மதிப்பெண்கள் பெற்றாள். மொத்த மதிப்பெண்கள் 60% பெற்றிருக்காள். அப்போ 60% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 360. அவர் மார்க் வந்து 360. அப்ப நம்ம எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். 60/100 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 360. இப்ப எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போனா தலைகீழா மாறிடுமா. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 360 இன்டூ 5/3. இப்ப இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 600 கிடைக்கும். அப்போ மொத்த மதிப்பெண்கள் வந்து 600. தசம எண் 0.0005 சுருக்கிய வடிவில் பின்னமாக எழுதுகன்னு சொல்லிருக்காங்க. இங்க டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 4 டிஜிட் இருக்கா. அப்போ 10,000 இந்த 5 இருக்கா, அந்த 5 10,000 டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? கேன்சல் பண்ணா 1/2000. 1/2000 கிடைக்குமா? அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் A2. ஒரு பரவலின் சராசரி மற்றும் இடைநிலை ஆகியன 5:4 என்ற விகிதத்தில் இருந்தால் அதன் இடைநிலை மற்றும் முகடு ஆகியவற்றுக்கு இடையேயான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மீன் மற்றும் மீடியனோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க. மீன் இஸ் டு மீடியன் ஈக்குவல் டு 5:4 கொடுத்திருக்காங்க. அது எப்படி எடுத்துக்கலாம்? அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க மீன் ஈக்குவல் டு 5x எடுத்துப்போம், மீடியன் ஈக்குவல் டு 4x எடுத்துப்போமா. இப்போ நமக்கு மோடோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா மோடுக்கும் மீனுக்கும் இருக்கிற ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. அப்போ மோடுக்கான ஃபார்முலா வந்து 3 இன்டூ மீடியன் மைனஸ் 2 இன்டூ மீன். இங்க 3 இன்டூ மீடியன் என்ன எடுத்திருக்கோம்? 4x. 3 இன்டூ 4x மைனஸ் 2 இன்டூ மீன் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 5x எடுத்திருக்கோமா. 2 இன்டூ 5x. 3 இன்டூ 4x மல்டிப்ளை பண்ணா 12x மைனஸ் 2 இன்டூ 5x மல்டிப்ளை பண்ணா 10x. அப்போ மோட் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 12x மைனஸ் 10x பண்ணோம்னா 2x கிடைக்கும். இது வந்து மோடோட வேல்யூ. இப்போ மீடியன் மோடு ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. அந்த ரேஷியோ என்னது? 4x is 2x. அப்ப இத கேன்சல் பண்ணா 1 2. அப்ப 2:1 கிடைக்குமா. அப்ப மீடியன் மோடுக்கான ரேஷியோ வந்து 2:1. A3 ஆப்ஷன். பின்வருவனவற்றுள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் வெவ்வேறானவை எனில் 3 பக்கங்களும் வெவ்வேறானவையா இருக்கும். இது வந்து கரெக்ட். ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் சமம் எனில் அதன் 2 பக்கங்கள் சமம். இதுவும் கரெக்ட். ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் 2 பக்கங்களின் கூடுதல் 3ஆம் பக்கத்தை விட சிறியதாகவும் கொடுத்திருக்காங்களா. இது வந்து தப்பு. தவறானது வந்து ஆப்ஷன் A3. ஏன்னா ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் 2 பக்கங்களின் கூடுதல் வந்து 3ஆம் பக்கத்தை விட அதிகமாகும். அதனால இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் A3. A4 கரெக்ட் தான். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி. அப்ப இதுல தவறானது வந்து A3.